நீங்க எப்பவாவது கவனிச்சிருக்கிறீங்களா? இப்போ உங்க வீட்ல ஒரு கடிகாரம் ஓடலைன்னா இல்ல உங்க கார்ல ஏதோ பிரச்சனைன்னா அதை சரி செய்யறது ரொம்ப நேரடியான ஒரு வேலையா இருக்கும். ஆமா, அது கொன்னுக்கு தெரியும். அதேதான். உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு சின்ன சக்கரம் உடைந்திருக்கும், இல்ல ஒரு வயர் அருந்திருக்கும். அதை மாற்றி விட்டால் பிரச்சனை முடிந்தது. அந்த தெளிவு நமக்கு ஒரு நிம்மதியை தரும். கண்டிப்பா. ஆனா உங்களுடைய சொந்த மனம், உங்க உணர்ச்சிகள், கடந்த காலத்தோட கசப்பான நினைவுகள் இதெல்லாம் பழுதாகும்போது என்ன நடக்குது? அங்க எந்த தெளிவும் இருக்காது. அது ஒரு இருண்ட நதி மாதிரி. ஆமா, அந்த குழப்பமான நதிக்குள்ளே நீங்களே மூழ்கி போய் பிரச்சனை எது, நீங்க யாருன்னு பிரிக்க முடியாத அளவுக்கு சிக்கிக் கொள்வீர்கள் இல்லையா? உங்களுக்காகவே, குறிப்பா த லேர்னர் ஆகிய உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான தேடலுக்குள் உங்களை வரவேற்கிறேன். இதுல உண்மையான பிரச்சனை என்னவென்றால், அந்த கடிகாரத்தை நாம் வெளியே இருந்து பார்க்கிறோம். ஆனா நம் மனதை நாம் அப்படி ஒரு பார்வையாளரா நின்று பார்க்கிறதே இல்ல. மிக சரி. அதை எப்படி செய்வது என்பதைத்தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். இன்னைக்கு நாம விவாதிக்க போவது விக்யான் பைரவ் தந்த்ரா என்ற தொடரிலிருந்து எபிசோட் 15. ஓஷோவோட ரொம்ப முக்கியமான உரைகள் இது. ஆமா, 1972 முதல் 73 காலகட்டத்தில் மும்பையில தனது தேடுபவர்கள் முன்னிலையில ஓஷோ வழங்கிய இந்த சொற்பொழிவுகள் பண்டைய தந்திர நூலான விக்யான் பைரவ் தந்த்ராவில் உள்ள 112 தியான முறைகளை ரொம்ப ஆழமா ஆராய்கின்றன. அதாவது இது வெறும் கோட்பாடுகளை பற்றி கிடையாது. அதேதான், இது முழுவதுமாக அனுபவத்தை பற்றியது. மனதை தாண்டி விழிப்புணர்வை நேரடியாக உணர வழிகாட்டும் உரைகள் இவை. வாங்க சாட்சியாக நுழைவோம். இந்த சாட்சி, அதாவது விட்னஸ் என்ற வார்த்தை தான் இன்னைக்கு நம்முடைய ஒட்டுமொத்த உரையாடலோட ஆணிவேர். இன்னைக்கு நாம் அலச போகும் 10, 11 மற்றும் 12வது சூத்திரங்கள் காலத்தின் சுழற்சியிலும் உணர்ச்சிகளின் பிடியிலும் சிக்கிக்கொள்ளாமல் நீங்க உங்களை எப்படி ஒரு தூய்மையான சாட்சியாக மாற்றிக்கொள்வது என்பது ரொம்ப நுட்பமா விளக்குது. சரி, முதல்ல கடந்த காலத்தின் பிடியிலிருந்து எப்படி வெளியே வருதுன்னு பார்ப்போம். ஜார்ஜ் குர்ஜீஃப் என்ற ஒரு தத்துவஞானி ஒரு ஆழமான கருத்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அடையாளப்படுத்திக் கொள்வது, அதாவது ஐடென்டிஃபிகேஷன் மட்டுமே உலகத்தின் ஒரே பாவம்னு சொல்றாரு. இத ஓஷோ விளக்கும் விதம் என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சது. கண்டிப்பா, ஏன்னா அது ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட். இப்போ நீங்க ஒரு காலத்துல குழந்தையா இருந்தீர்கள், இப்போ இல்லை. ஆனா அந்த குழந்தை பருவ நினைவுகளை நினைக்கும் போது அல்லது கடந்த காலத்துல நடந்த ஒரு கசப்பான சம்பவத்தை நினைக்கும் போது அது வேறு யாருக்கோ நடந்ததாக உங்களால் பார்க்க முடிவதில்லை. ஆமா, நாமே அதை அனுபவிப்பது போல உணர்வோம். அந்த நினைவோடு நீங்க உங்களை முழுமையாக அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்கள். இத கொஞ்சம் உளவியல் ரீதியா பார்த்தோம்னா, கடந்த காலம் என்பது இப்போ எங்க இருக்கு? அது வெறும் மூளையில பதிவாகியுள்ள நரம்பியல் தகவல்கள் மட்டுமே. நியூரலாஜிக்கல் டேட்டா. ஆமா, அது இப்போ ஒரு கனவு மட்டும்தான். ஆனா நீங்க அதை நிஜம்னு நம்பி அதோட உங்களை இணைத்துக் கொள்கிறீர்கள். இத நான் எப்படி பார்க்கறேன்னா, இப்போ நீங்க ஒரு பயங்கரமான பேப்படம் பார்க்கறீங்கன்னு வச்சுக்குவோம். ஓகே. அந்த படம் திரையில தான் ஓடுகிறது. அது வெறும் ஒலி வெள்ளம்னு உங்க மூளைக்கு தெரியும். ஆமா. இருந்தாலும் நீங்களே அந்த படத்துல மாட்டிக்கொண்டது போல இருட்டறையில பயந்து நடுங்குறீங்க இல்லையா? ஆமா ஆமா, நிஜமாவே பயம் வரும். அதுதான் ஐடென்டிஃபிகேஷன். அந்த படத்தை வெறும் திரையா, நான் வெறும் பார்வையாளர்னு பார்க்க முடிகிறதோ அப்போது அந்த பயம் முற்றிலுமாக போய்விடும். மிக சரியான உதாரணம். இத விளக்குவதற்காக ஓஷோ ஜீன் ஜாக் ரூசோ எழுதிய கன்ஃபெஷன்ஸ் என்ற புத்தகத்தை உதாரணமா காட்டுறாரு. ரூசோ தான் செய்த பாவங்கள், திருட்டுகளை எல்லாம் அந்த புத்தகத்துல ரொம்ப அப்பட்டமா ஒப்புக்கொண்டார். உலகமே அவரை பாராட்டியது இல்லையா? ஆமா. ஆனா அங்கே ஒரு பெரிய சூட்சுமம் இருக்கு. அவர் அதை மிகவும் ரசித்து ஒருவித பெருமையோடு எழுதினார். அவர் தன் பாவங்களை விட்டு விலகி நிற்கவில்லை, மாறாக தன் பாவங்களோடு தன்னை ஆழமாக அடையாளப்படுத்திக் கொண்டார். அது ஒரு மிக முக்கியமான உளவியல் சிக்கல். மனித மனம் தன் நற்பண்புகளை வச்சு மட்டும் இல்ல, தன் பாவங்களை வச்சும் தன் ஈகோவை பெரிய அளவுல வளர்த்துக்கும் என்பது பலருக்கும் தெரியவதில்லை. ஓ, அதாவது நான் ஒரு பெரிய பாவின்னு சொல்றதுலயும் ஒரு பெருமையா? கண்டிப்பா, அதுலயும் ஒரு கர்வம் இருக்கு. ரூசோ செய்த மிகப்பெரிய பாவம் அவர் செய்த தவறுகள் கிடையாது. பல வருடம் கழித்தும் அந்த தவறுகளோடு அவர் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டதுதான். ரொம்ப ஆழமான பாயிண்ட். இத உடைக்கத்தான் 10வது சூத்திரத்தின் தியான முறை உள்ளே வருது. கடந்த காலத்தை ஒரு திரைப்படப்படமாக நீங்களே அதிலிருந்து விலகி நின்று பார்க்கும் ஒரு சாட்சியாக மாற வேண்டும். அதுக்காக ஓஷோ ஒரு அற்புதமான ஆனா கொஞ்சம் விசித்திரமான பயிற்சியை கொடுக்கறாரு. இரவு நீங்க தூங்குவதற்கு முன்னாடி படுக்கையில படுத்தபடி அந்த நாள் முழுவதும் நடந்ததை பின்னோக்கி நினைத்து பார்க்க சொல்றாரு. ஆமா, பேக்வர்ட்ஸ்ல யோசிக்கணும்.
படுக்கையில ஆரம்பித்து முகம் கழுவியது, இரவு உணவு சாப்பிட்டது, மாலையில ஆபீஸ்லேருந்து வந்ததுன்னு அப்படியே பின்னோக்கி சென்று காலையில கண் விழித்த தருணம் வரை செல்ல வேண்டும். இதுல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விதி ஒன்று இருக்கு. என்ன அது? நீங்க உணர்ச்சிகளில் சிக்கிக் கொள்ளக் கூடாது. அதாவது மதியம் உங்க பாஸ் உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம், அதை பின்னோக்கி நினைக்கும் பொழுது மீண்டும் உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. ஓ, அப்படியே ஒரு விட்னஸ் மாதிரி பார்க்கணுமா? ஆமா, திரையில நடக்கும் ஒரு காட்சியை போல அமைதியா பார்க்கணும். உங்களல்ல, காலையில இருந்த அந்த உருவத்தை அவர்கள் அவமானப்படுத்தினார்கள்னு விலகி நின்று பார்க்க பழகணும். இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. காலையிலிருந்து இரவு வரை வரிசையா நடந்ததை நினைத்து பார்ப்பது தானே ரொம்ப சுலபம். நம் மூளைக்கு அந்த கட்டமைப்பு தானே பழக்கம். அதை ஏன் கஷ்டப்பட்டு பின்னோக்கி செய்யணும்? இது ரொம்ப சிறப்பான கேள்வி. காலையிலிருந்து இரவு வரை நினைத்து பார்ப்பது சுலபம்தான், ஆனா அது மிகவும் ஆபத்தானது. ஆபத்தானதா? ஏன்? ஏன்னா அது அந்த நினைவுகளின் தடத்தை மூளைக்குள் மேலும் ஆழமாக்கும். காலவரிசைப்படி நினைக்கும்போது அந்த சம்பவத்தின் போது என்னென்ன ரசாயனங்கள் உங்க உடல்ல சுரந்ததோ அது மீண்டும் சுரக்கும். ஓ, கார்டிசோல் மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். அதேதான், நடந்ததை மீண்டும் ஒரு முறை வாழ்ந்து பார்ப்பது போல ஆகிவிடும். அந்த துயரத்தை நீங்க மீண்டும் உறுதிப்படுத்துகிறீர்கள். ஓ, அப்போ அது தியானம் இல்ல, வெறும் ரீப்ளே மட்டும்தான். சரியா புரிந்து கொண்டீர்கள். ஆனா பின்னோக்கி செல்வதென்பது மனதின் சிக்கல்களை அழுக்கும் ஒரு ஆழமான செயல்முறை. அதாவது அன்வைண்டிங் பண்றோம். திரைப்படத்தை ரிவர்ஸ்ல ஓட்டுவது போல. ஆமா, துப்பாக்கியிலிருந்து வந்த தோட்டா மீண்டும் துப்பாக்கிக்குள் செல்வது போல, கீழே விழுந்த கண்ணீர் மீண்டும் கண்ணுக்குள் செல்வது போல. வாவ்! இப்படி லாஜிக் இல்லாம பின்னோக்கி பார்க்கும்போது மூளையால் அந்த உணர்ச்சிகளோடு ஒன்றிணைய முடியாது. மூளை குழம்பி போய் அந்த சம்பவத்தை வெறும் டேட்டாவாக பார்க்க தொடங்கும். அதாவது எமோஷன்ஸ் கட் ஆயிடும். ஆமா, உணர்ச்சிகள் கத்தரிக்கப்பட்டு சம்பவங்கள் மட்டும் மிஞ்சும். இது மனதை சுத்தப்படுத்தும். குறிப்பா தூக்கமின்மை பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மருந்து. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த நாளோட குப்பைகளை அன்றிரவே நாம் சுத்தம் செய்து விடுகிறோம். அடுத்த நாள் காலை எந்த சுமையுமின்றி ஒரு சிறு குழந்தையைப் போல எழலாம். கண்டிப்பா. மகாவீரர் இந்த முறையை தன் வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தினார். நவீன காலத்துல அமெரிக்காவில் உள்ள டயனெட்டிக்ஸ் போன்ற உளவியல் முறைகளிலும் இது பயன்படுத்தப்படுது. கடந்த காலத்தின் சுமைகளை, ஏன் பல உடல் சார்ந்த நோய்களை கூட இப்படி பின்னோக்கி சென்று உணர்ச்சி முடிச்சுகளை அவிழ்ப்பதன் மூலம் குணப்படுத்த முடியும். இது உண்மையிலே மனதை லேசாக்கும் ஒரு அற்புதமான பயிற்சி. சரி, இப்ப நாம கடந்த காலத்தை சுத்தம் செய்து விட்டோம், அந்த சுமை இறங்கிடுச்சு. ஆனா இப்போ நாம் நிகழ்காலத்துல நிற்கிறோம். ஆமா, நம்ம மூளை சும்மா இருக்குமா? அடுத்த செகண்ட் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட ஆரம்பித்து விடும். நிகழ்காலத்துல இந்த நிமிடத்துல நம் மனதை எப்படி நிலைநிறுத்துவது, இதுதான் நம்முடைய அடுத்த கட்டம். இங்கதான் 11வது சூத்திரம் உள்ளே வருது. கடந்த காலத்தை விட்டுவிட்டு நிகழ்காலத்துல ஒரு பொருளின் மீது முழுமையாக குவிவது எப்படி என்று இந்த சூத்திரம் பேசுது. ஓஷோ இதற்காக ஒரு ரோஜா பூவை உதாரணமா சொல்றாரு. ஒரு ரோஜாவையா? ஆமா, ஒரு ரோஜாவை பார்க்கும்போது உலகத்துல உள்ள மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அந்த ரோஜா மட்டுமே இருப்பது போல உணர வேண்டும். ஒரு பூவை பார்ப்பதில் என்ன இவ்வளவு பெரிய விஷயம் இருக்க போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நாமெல்லாம் ஒரு பூவை உண்மையிலே பார்க்கிறோமா? பார்க்கறதே இல்ல. ரோஜாவை பார்த்த உடனே நம் மூளை உடனடியாக, ஓ, இது ரோஜா, இது சிவப்பு நிறம், இது என் வீட்டு தோட்டத்துல முளைத்தது என்று கடந்த கால நினைவுகளை வைத்து அதன் மீது ஒரு முத்திரையை குத்திவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுது. ஆமா, நாம் அந்த பூவின் இருப்பிடம் தங்குவதே இல்லை. நம்முடைய மூளை ஆற்றலை சேமிக்க அப்படி செய்யுது. எல்லாவற்றையும் கேட்டகரைஸ் செய்துவிட்டால் ஆழமா கவனிக்க வேண்டியதில்ல. ஆனா இந்த தியான முறை அந்த பொருளை முழுமையாக உணர சொல்லுது. அது ஒரு ரோஜாவா இருக்கலாம், ஒரு பாறையாக இருக்கலாம், அல்லது நீங்க நேசிக்கும் நபராக கூட இருக்கலாம். அந்த பொருள் மட்டுமே உங்கள் முழு பிரபஞ்சமாக மாற வேண்டும். காதல்ல இருக்கும்போது இயல்பாகவே இது பலருக்கும் நடக்கும் இல்லையா? நீங்க முதல் முறை காதலித்த தருணத்தை நினைத்து பாருங்கள். ரொம்ப அழகான தருணம் அது. அந்த நபர் உங்கள் முன்னே நிற்கும்போது உங்களை சுற்றியுள்ள டிராஃபிக், சத்தம், உங்களது சொந்த கவலைகள் எல்லாமே மறைந்து போய் அந்த ஒரு நபர் மட்டுமே உங்களுக்கு தெரிவார். அதனால்தான் ஓஷோ காதல் ஒரு தியானம் என்கிறார். உண்மைதான். இதை விளக்கும்போது அவர் ஒரு சுவாரஸ்யமான, கொஞ்சம் நகைச்சுவையான கதையையும் சொல்றாரு. ஒரு நண்பர் ஓஷோவிடம் வந்தாராம். அப்போ அவரை ரஜினீஷ் என்று அழைப்பார்கள். ஆமா, ஆரம்ப காலத்துல. அந்த நண்பர் தியானம் செய்யும்போது, உணர்ச்சியின் உச்சத்தை அடையும்போது ரஜினீஷ் ரஜினீஷ் என்று கத்துவது வழக்கமாம். ஆனா பிரச்சனை என்னவென்றால், அவர் தன் மனைவியோடு அந்தரங்கமாக இருக்கும்போதும் அந்த உச்சக்கட்ட தருணத்துல ரஜினீஷ் என்று தன் குருவின் பெயரை கத்த ஆரம்பித்து விட்டாராம். அட கடவுளே! இது அந்த மனைவியை கடுமையாக எரிச்சலடைய செய்துவிட்டது.
நீ என்னோடு இருக்கிறாயா இல்லை உன் குருவோடு தியானம் செய்கிறாயா என்று அவர் சண்டைக்கு வந்து விட்டாராம். அந்த மனைவியின் கோபம் 100க்கு 100 நியாயமானதுதான். ஏன்னா காதல் அல்லது நெருக்கம் என்பது இருவருக்குமான ஒரு தனிமையான வெளி. அங்கே மூன்றாவதா ஒரு நபர், அது கடவுளாகவோ அல்லது குருவாகவே இருந்தாலும் உள்ள வரக்கூடாது. கண்டிப்பா. ஒரு பொருளின் மீதோ அல்லது நபரின் மீதோ நாம் முழு கவனம் செலுத்தும்போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அழிந்து விட வேண்டும். ஜென் துறவிகள் பல வருடங்களாக வெறும் பாறைகளை வச்சு தியானம் செய்வாங்க. வெறும் பாறைகளை பார்த்தா? ஆமா. ஒரு உயிரற்ற பாறையோடு உங்களால் முழுமையாக ஒன்றிணைய முடியும் என்றால் மனிதர்களோடு ஒன்றிணைவது மிக எளிது. இதுதான் இந்த சூத்திரத்தோட முதல் படி. ஒரு பொருளை முழுமையாக உணர்ந்து மற்ற அனைத்தையும் மறப்பது. இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சின்ன குழப்பம். அந்த ரோஜாவையோ அல்லது பாறையோ முழுமையாக உணர்ந்த பிறகு என்ன செய்வது? அப்படியே வாழ்நாள் முழுதும் அந்த பாறையை பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதானா? இல்ல, இங்கேதான் தந்த்ரா அதன் மிக கடினமான ஆனா உச்சகட்டமான 2வது படிய வைக்குது. நீங்க உலகத்தை மறந்து விட்டீர்கள். இப்போ அந்த ரோஜா மட்டுமே உங்கள் முன்னால் இருக்கு. அந்த ரோஜாவின் மீதான உங்களுடைய முழுமையான கவனம் இருக்கு. சரி, அப்புறம்? இப்போ அந்த ரோஜாவையும் அதன் மீதான அந்த கவனத்தையும் முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும். நீங்கள் அந்த பொருளை விலக்கிவிட்டு ஒரு மாபெரும் வெறுமைக்குள், ஒரு வேக்யூம்குள்ள விழ வேண்டும். ஒரு நிமிடம் இருங்க. ஒரு பொருளை இவ்வளோ சிரமப்பட்டு பிரபஞ்சத்தையே மறந்து ஆழமாக உணர்ந்து விட்டு திடீர்னு அதை எப்படி கைவிடுவது? அது கடினமா தோணும். அந்த பொருளை எடுத்து விட்டால் நாம் ஒரு இருண்ட சூனியத்துக்குள்ளெல்லாம் விழுவோம். இது கேட்பதற்கே கொஞ்சம் பயமாக இருக்கிறதே. இது ஒரு அழகான மிக எளிமையான உதாரணம் மூலமா புரிஞ்சு கொள்ளலாம். உங்களிடம் ஒரு சக்தி வாய்ந்த டார்ச் லைட் இருக்கு. ஒரு பெரிய இருட்டறைக்குள் நீங்கள் செல்கிறீர்கள். அந்த லைட்டை ஆன் செய்றீங்க. ஓகே. அந்த வெளிச்சம் அறையில உள்ள ஒரு நாற்காலியின் மீது விழுகிறது. இப்போ அந்த நாற்காலியை அறையை விட்டு வெளியே எடுத்து விடுகிறீர்கள். அடுத்து வெளிச்சம் ஒரு மேஜையின் மீது விழுகிறது. அதையும் வெளியேற்றுகிறீர்கள். புத்தகம், கடிகாரம் என அனைத்தையும் வெளியேற்றுகிறீர்கள். சரி, இப்போ அறையில ஒண்ணுமே இல்லையா? கடைசியாக அந்த அறையில ஒரே ஒரு பொருள், ஒரு சின்ன பூ மட்டும் இருக்கு. உங்கள் டார்ச் லைட்டின் மொத்த வெளிச்சமும் அந்த பூவின் மீது விழுது. இப்போ அந்த பூவையும் அறையை விட்டு வெளியே எறிந்து விடுங்கள். இப்போ அந்த அறையில் என்ன மிஞ்சும்? வெளிச்சம் அழிந்து விடுமா? ஓ, வெளிச்சம் அழியாது. அது எந்த பொருளின் மீதும் விழாமல் தனக்குத்தானே பிரகாசிக்கும். வெறும் ஒளி மட்டும் எஞ்சியிருக்கும். அதேதான். அதுதான் உங்களுடைய விழிப்புணர்வு. உங்களுடைய விழிப்புணர்வை முதல்ல பல பொருட்களிலிருந்து விலக்கி ஒரு ரோஜாவின் மீது குவிக்கிறீர்கள். பின் அந்த ரோஜாவையும் விலக்கும்போது அங்கே எஞ்சுவது எந்த பொருளுமற்ற தன்னிச்சையாக பிரகாசிக்கும் தூய்மையான விழிப்புணர்வு மட்டுமே. பியூர் கான்ஷியஸ்னஸ். ஆமா. எந்த ஒரு கலப்படமும் இல்லாத, எந்த பொருளையும் சாராத அந்த விழிப்புணர்வைத்தான் புத்தர் நிர்வாணா என்றும் மகாவீரர் கைவல்யா என்றும் அழைத்தார்கள். நிர்வாணா என்றால் ஏதோ ஒரு ஸ்வர்கலோகம் அல்ல. ஈகோ மற்றும் தேவைகள் என்ற சுடர் அணைந்து தூய ஒளியாக மாறுவது. உபநிடதங்கள் இதை பிரம்மம் என்கின்றன. வாவ், இது உண்மையிலேயும் ஒரு ஆஹா மொமெண்ட். மனதின் கடந்த கால சுமையை இறக்கி வைத்தோம். நிகழ்காலத்துல ஒரு பொருளின் மீது குவிய கற்றோம். பிறகு அந்த பொருளையும் விலக்கி தூய்மையான விழிப்புணர்வாக எப்படி மாறுவதுன்னு புரிஞ்சு கொண்டோம். ஆமா. ஆனா இங்கே எனக்கு ஒரு நடைமுறை சிக்கல் தோணுது. நாம் இந்த தியானமெல்லாம் செய்து இவ்வளவு தூய்மையான விழிப்புணர்வு கொண்டவர்களாக மாறிவிட்டோம் என்றே வச்சுக்குவோம். ஆனா நிஜ வாழ்க்கையில டிராஃபிக் சிக்னல்ல யாராவது குறுக்கே வண்டி ஓட்டினாலோ இல்ல ஆபீஸ்ல நம்ம யாராவது குறை சொன்னாலோ உடனே நமக்கு பயங்கர கோபம் வருதே. கண்டிப்பா வரும். நாம் தூய விழிப்புணர்வு என்றால் ஏன் மற்றவர்கள் நம்மை கோபப்படுத்தவோ அல்லது கவலை அடையவோ செய்றாங்க? இது நம் அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒரு கேள்வி. இதற்கான விடைதான் 12வது சூத்திரம். யாராவது ஒருவர் மேல் நமக்கு கோபமோ அல்லது அன்போ வரும்போது நாம் என்ன செய்றோம் தெரியுமா? என்ன செய்றோம்? அந்த உணர்வை அந்த நபர் மீது திணிக்கிறோம், ப்ரொஜெக்ட் பண்றோம். நான் உன்னை நேசிக்கிறேன் என்றால் அந்த அன்பின் ஊற்று நீதான் என்று நான் ஆழமா நம்புறேன். நீ என்னை அவமானப்படுத்தினால் என் கோபத்தின் முழு காரணமும் நீதான்னு நம்புறேன். ஆமா, அப்படித்தானே நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த சூத்திரம் மிக தெளிவா சொல்லுது, உணர்ச்சிகளை மற்றவர்கள் மீது திணிக்காதே, உன் மையத்திலேயே நிலைத்திரு என்று. இத ஓஷோ ஒரு அற்புதமான அனாலஜி மாமா விளக்குகிறார். ஒரு தேனிலவுக்காக ஒரு இளம் தம்பதி மலைப்பிரதேசத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அன்றிரவு வானத்துல முழு நிலவு பௌர்ணமியாக தகதகுக்குது. ஓகே. அவர்களுக்கு அந்த நிலவு
உலகின் மிக அழகான விஷயமாக காதல் பொங்கும் ஒரு கவிதையாக தெரியுது. ஆனா அதே இரவுல அதே மலை பிரதேசத்துல பக்கத்து வீட்ல தன் மகனை இழந்த ஒரு தந்தை அந்த நிலவை பார்க்கறார். அவருக்கு அந்த நிலவு மிக சோகமாக, குளிர்ந்த, இரக்கமற்ற இருண்டதாக தெரியுது. நிலவு என்னமோ ஒண்ணுதான், அது வெறும் திரை மட்டுமே. நாம் நமக்குள் என்ன உணர்ச்சி இருக்கிறதோ அதைத்தான் அந்த நிலவின் மீது பிரதிபலிக்கிறோம். இது ஒரு மிக ஆழமான, அதே சமயம் கொஞ்சம் கசப்பான உண்மையும் கூட. யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் அவர்கள் உங்கள் கோபத்திற்கு காரணம் கிடையாது. உங்கள் உள்ளே இருக்கும் கிணற்றில் அவர்கள் ஒரு வாளியை போடுகிறார்கள் என்று அர்த்தம். வாளிய போடுறாங்களா? ஆமா. உங்களுக்குள் கோபம் என்ற நீர் இருந்தால் அந்த வாளியில கோபம் வெளியே வரும். உங்களுக்குள் வெறுப்பு இருந்தால் வெறுப்பு வரும். ஒரு புத்தனை யாராவது அடித்தால் அல்லது அவமானப்படுத்தினால் அவரிடமிருந்து எல்லையில்லா கருணை மட்டுமே வெளிவரும். ஏன்னா அவர் கிணற்றில் கருணை மட்டும்தான் இருக்கு. அதேதான். மற்றவர்கள் நம்முடைய உணர்ச்சிகளை வெளியே கொண்டு வரும் வெறும் கருவிகளை தவிர அவர்கள் ஒருபோதும் காரணம் அல்ல. இது கேட்பதற்கு ரொம்ப தத்துவார்த்தமா இருக்கு. ஆனா நடைமுறையில நான் எப்படி இதை பயன்படுத்துவது? ஒரு ஆபீஸ் மீட்டிங்ல என் பாஸ் என்னை எல்லார் முன்னாடியும் திட்டுறாரு. எனக்கு நெஞ்சுக்குள் கோபம் கொதிக்குது. அந்த நேரத்துல நான் எப்படி மையத்திற்கு திரும்புவது? புரியுது. இதுக்கு ஏதாவது ஒரு தெளிவான உதாரணம் அல்லது கதை இருக்கா? லின்சி என்ற ஒரு புகழ்பெற்ற ஜென் துறவியின் கதை இதற்கு சரியான விடையா இருக்கும். இந்த சம்பவத்தை அப்படியே கற்பனை செய்து பாருங்க. லின்சி இளமையாக இருந்தபோது அவருக்கு படகு சவாரி செய்வது ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஒரு நாள் இரவு ஒரு பெரிய ஆளரவமற்ற ஏரியில தன் சிறிய படகில் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துல அமர்ந்திருந்தார். மிகவும் அமைதியான சூழல், தண்ணீர் சத்தம் மட்டுமே கேக்குது. திடீரென்று இருட்டிலிருந்து வேறொரு படகு வேகமாக வந்து இவருடைய படகின் மீது டம் என்று மோதியது. ஐயையோ! லின்சி தியானம் கலைந்து திடுக்கிடுகிறார். அவருக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. இவ்ளோ பெரிய ஏரியில எவனோ ஒரு முட்டாள் பார்த்து ஓட்டாம என் படகின் மீது மோதிவிட்டானே என்று கோபத்துடன் தன் நெஞ்சில் ஒரு நெருப்பு எரிவதை உணர்கிறார். கண்களை திறந்து அந்த நபரை கண்ணா பின்னாவென்று திட்ட வாய திறந்தார். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா அந்த படகுல யாருமே இல்ல, அப்படிதானே? அது ஒரு காலி படகு. முற்றிலும் சரி. அவர் கண்களை திறந்து பார்த்தால் அந்த படகில் ஒரு ஆள் கூட இல்ல. அது கயிறு அருந்து காற்றில் தானாகவே மிதந்து வந்து இவருடைய படகில மோதி இருக்கு. வாவ்! இப்போ ஒரு நிலைமை எப்படி இருக்கும்? இப்போ லின்சியின் நிலையை சற்று யோசித்து பாருங்கள். அவருக்குள் எரிமலை போல் கோபம் கொதிக்கிறது. வார்த்தைகள் நாக்கின் நுனி வரை வந்துடுச்சு. ஆனா எதிரே அதை கொட்டுவதற்கு யாரும் இல்ல. ஒரு காலி படக பார்த்து எப்படி திட்ட முடியும்? திட்ட முடியாது. கோபத்தை யார் மீதும் திணிக்க முடியாத அந்த தருணத்துல அவருக்கு ஒரு பெரிய ஆஹா மொமெண்ட் ஏற்பட்டது. அவர் தன் கண்களை மீண்டும் மூடினார். அந்த கோபத்தை அப்படியே பின்னோக்கி நகர்த்தி அது தனக்குள் எங்கிருந்து உற்பத்தியாகிறது என்று தன் மையத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார். அந்த சோர்ஸ நோக்கி. ஆமா. அந்த இரவுல அந்த சாதாரண காலிப்படக அவருக்கு ஒரு பெரிய குருவாக மாறியது. அதன் பிறகு தன் வாழ்நாள்ல யார் வந்து அவரை திட்டினாலும் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அவர்களை ஒரு காலிப்படகாகவே பார்க்க தொடங்கினார். வாவ்! அந்த காலி படக கதை உண்மையிலேயே ஒரு பெரிய திறவுகோள். நம்முடைய உணர்ச்சிகளின் ஊற்று நாம் மட்டுமே என்பதை எவ்வளவு அழகா நேரடியா உணர்த்துது. இந்த 3 சூத்திரங்களும் ஒன்றோடொன்று எப்படி பிணைக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஆமா, எல்லாமே கனெக்டட் தான். 10வது சூத்திரம் கடந்த காலத்தை ரிவர்ஸ்ல ஓட்டி கனவா பார்க்க சொன்னது. 11வது சூத்திரம் விழிப்புணர்வை எந்த பொருளும் இல்லாத ஒரு வெறுமையில் நிலைநிறுத்த சொன்னது. 12வது சூத்திரம் இதையும் மீறி உணர்ச்சிகள் எழும்போது அந்த உணர்ச்சிகளின் மையத்திற்கு பயணிக்க சொன்னது. இவை 3ம் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய படிநிலையான பயிற்சிகள். கடந்த காலத்தை நாம் சாட்சியாக பார்க்க பழகிவிட்டால் நிகழ்காலத்துல நம்மால் முழுமையாக குவிய முடியும். கண்டிப்பா. நிகழ்காலத்துல குவிய தெரிஞ்சுவிட்டால் எந்த பொருளும் இல்லாம தூய ஒளியாக நம்மால் மாற முடியும். அப்படி மையத்துல நிலைத்து விட்டால் மற்றவர்கள் நம்மை எந்த விதத்திலும் பாதிக்க முடியாது. நாம் ஒரு சுதந்திரமான விழிப்புணர்வாக இந்த உலகத்துல நடமாட முடியும். இதுதான் இந்த சூத்திரங்கள் உங்களுக்கு கற்றுத்தரும் மிக உயர்ந்த தியான அனுபவம். இந்த தேடலை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கான என்னுடைய இறுதிச் சிந்தனை இதுதான். அடுத்த முறை யாராவது உங்களை கோபப்படுத்தினால் அவரை ஒரு மனிதராக பார்க்காதீர்கள். ஒரு காலி படகாக கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் கோபம் எங்கிருந்து உற்பத்தியாகிறது என்பதை நோக்கி எந்த லாஜிக்கும் இல்லாமல் உள்நோக்கி பயணம் செய்யுங்கள். நீங்களே அந்த தூய வெளிச்சமாக மாறுவீர்கள். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரிச் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது.
இந்த ஆடியோ புக்கும் உங்களுக்கு பயன் தருது அப்படின்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. மனப்பூர்வமான நன்றி.